அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வாஷிங் மிஷின் டப் கிளீனிங் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் டப் கிளீனிங் பண்ணியிருக்கேன். ஆனால் ஸ்கேல் கான் பவுடர் வச்சு தான் நான் டப் கிளீனிங் பண்ணியிருக்கேன். ஆனால் இது ஸ்கேல் கான் பவுடர் இல்லாமல் எப்படி நம்ம வாஷிங் மிஷினை டப் க்ளீன் பண்ண போகிறோம் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய வாஷிங் மிஷின் ஓல்ஃபுல் வாஷிங் மிஷினு கேஜி 7.5 கேஜி அளவுக்கு நான் துணி பிடிக்கும். நான் இந்த ஓல்ஃபுல் வாஷிங் மிஷின் வாங்கி 5 வருஷம் ஆச்சுங்க. இது வரைக்கும் ரிப்பேரே ஆனது கிடையாது. நம்ம மந்த்லி 1 டைம் இந்த மாதிரி டப் க்ளீன் பண்ணாலே எந்த ப்ராப்ளமும் வராதுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் எப்படி க்ளீன் பண்ணுறதும் அதுவும் நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். நான் வாஷிங் மிஷினை க்ளீன் பண்ணுறதுக்கு 2 கம்போர்ட் எடுத்திருக்கேன். ஒரு கிளாஸ் அளவுக்கு வினிகர் எடுத்திருக்கேன். சர்ஃப் எக்ஸல் லிக்விட் ஒரு 1/2 கிளாஸ் எடுத்திருக்கேன். பவுல் சோடா உப்பு எடுத்திருக்கிறேன். வீட்டில் யூஸ் பண்ணுற சோடா உப்பு தாங்க. இந்த பொருளை வச்சு தாங்க நம்ம வாஷிங் மிஷினை க்ளீன் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாஷிங் மிஷினுடைய மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணிக்குவோம். வாஷிங் மிஷினில் உள்ள பவர் பட்டனை ஆன் பண்ணிக்குவோம். இதான் பவர் ஆன் பண்ணியாச்சு. இப்போ ப்ரோக்ராமை செட் பண்ண போகிறோம். P11 வாஷ் ஒன்லி இருக்கிற ப்ரோக்ராமை செட் பண்ண போகிறோம். இப்போ P11 வர்றதுக்கு இந்த ப்ரோக்ராம் பட்டனை ப்ரெஸ் பண்ண போகிறோம். இப்போ ப்ரெஸ் பண்ணும்போது P11 சேஞ்ச் ஆகுதா, இந்த இடத்துல சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இப்போ P11 வரைக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி தாங்க ப்ரோக்ராம் செட் பண்ணணும். இப்போ P11 வந்துடுச்சு. இப்போ நம்ம செட் பண்ணியாச்சு. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஹார்டு வாட்டர் வாஷ் செகண்ட் ஸ்டெப்பு, அதை ஆன் பண்ணிக்கணும். தேர்ட் ஸ்டெப்பு வாட்டர் லெவல் ஆட்டோவில் இருக்குது. நம்ம மேக்ஸிமமில் தான் செட் பண்ண போகிறோம். ஸோ வாட்டர் லெவலை மேக்ஸிமமில் வச்சுக்கோங்க. அந்த வாட்டர் லெவல்னு இருக்க பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ மேக்ஸிமுக்கு செட் ஆகிடுச்சு. இப்போ ப்ரோக்ராமை செட் பண்ணியாச்சு. திரும்ப ஒரு வாட்டி சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு P11 வாஷ் ஒன்லியே செட் பண்ண போகிறோம். இந்த P11 செட் பண்ணியாச்சு. ஒன்றாவது. ரெண்டாவது ஹார்டு வாட்டர் வாஷை செலக்ட் பண்ணிக்க போகிறோம். தேர்டு மேக்ஸிமம்ன்றதை செட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்ட் பட்டனை ஆன் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பட்டனை ஆன் பண்ண உடனே மிஷின் ரன் ஆக போகுதுங்க. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பாயிண்ட் காட்டும். 2.5 கப் அளவுக்குன்னு அளவு காட்டுது. இப்போ எவ்வளோ மினிட்ஸுன்றதை அளவை இப்போ இதில் மென்ஷன் பண்ணோம். 41 மினிட்ஸ் காட்டுது பாருங்கள். மினிட்ஸ் காட்டின உடனே வாஷிங் மிஷின் ரன் ஆகிட்டுருக்குங்க. இப்போ ஓல்ஃபுல் வாஷிங் மிஷின்லேயே பெஸ்ட்டு என்ன தெரியுமாங்க, தண்ணி இருக்கும்போது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆனால் மிஷின் ரன் ஆகும்போது மட்டும் தான் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா அது ஓப்பன் பண்ணும்போது சவுண்டு காட்டும். அதே தண்ணி வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆனால் மற்ற வாஷிங் மிஷின் டாப் லோடில் நம்ம ஓப்பன் பண்ணியே பார்க்க முடியாது. ஸோ ஒரு வாட்டி ஸ்டார்ட் பட்டன் ஆன் பண்ணிட்டோம்னா ஓப்பனே பண்ணி பார்க்க முடியாது. ஓல்ஃபுல் வாஷிங் மிஷினில் தண்ணி இருக்கும்போது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் துணி பவுடரோ இல்லை லிக்விடோ இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. நான் இதில் ஆட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா அதில் கொஞ்சம் தெருலாம் நிற்கும். தண்ணி 1/2 டெம் அளவுக்கு ரொம்ப உடனே நான் துணி பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு துணியில் தெருல அங்கங்கே நிற்காது துணி பவுட்ரு. இப்போ ஒரு காட்டன் கிளாத்தை எடுத்துக்கிறேன். அது அந்த தண்ணியிலே புழிஞ்சு எடுத்துட்டு இப்போ நான் சைடில் எடுக்கிற மிஷினில் இப்போ க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ அந்த தண்ணி ரொம்ப வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், இந்த சைடில் எடுக்கிற விளிம்பெல்லாம் நம்ம தொடச்சி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு மிஷின் நல்லா க்ளீனாக இருக்கும். நீங்கள் புதுசு மாதிரியே இருக்கும். எப்பவும் பண்ண மாதிரி புதுசாகவே இருக்கும். இப்போ சைடுடைய விளிம்பை க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ இந்த துணியை வச்சு க்ளீன் பண்ண முடியல. பல்லு விளக்குற ப்ரெஷ்ஷை எடுத்துக்கிறேன். அதை வேஸ்ட்டான ப்ரெஷ் தாங்க. அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இது மாதிரி துணியோடு சுற்றிட்டு இந்த மாதிரி ஓர விளிம்பில் இந்த மாதிரி துடைச்சி க்ளீன் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ண முடியாத இடத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஷ்ஷை வச்சு யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம். ஈஸியாக அந்த ஓரத்தில் இருக்கிற விளிம்புலாம் அழகாக ஈஸியாக வந்துடுங்க. சைடு ஓரத்தில் பார்த்திங்களா எவ்வளோ அழுகாக டஸ்ட்டாக இருக்குது. இப்போ அந்த ப்ரெஷ்ஷை வச்சு தான் அந்த துணியில் சுற்றிட்டு தான் நாங்கள் க்ளீன் பண்ண போகிறேன். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக க்ளீனாக வந்துருச்சு. பார்த்திங்களா எவ்வளோ அழுக்கு வந்துடுது. இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஷ்ஷை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி அந்த தண்ணி ரொம்ப வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி சும்மா இல்லாமல் இந்த மாதிரி மாதத்தில் ஒரு வாட்டி இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டாலே உங்கள் மிஷின் ரொம்பவே க்ளீனாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இந்த கச்சிப்பூடைய முனைப்பகுதியை இப்படி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இப்போ ஒரு சுற்றுனீங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற படிஞ்சு இருக்கிறது அப்படியே வெளியே வந்துடுங்க. அந்த துணியில் சுற்றி ஒட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி ரவுண்டாக சுற்றி அந்த விளிம்பில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணிவிடுங்க. ஈஸியாக பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த டஸ்ட்டு வந்துருச்சு, நீங்களே பாருங்கள். அடுத்ததாக இந்த ப்ரெஷ்ஷை வச்சு இந்த மாதிரி சைடில் இருக்கிற விளிம்புங்களாம் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா அதில் தூசியோ இல்லை சர்ஃப் எக்ஸலோ ஏதோ பவுட்ரு ஏதாவது அதில் ஒட்டி இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்துடுங்க. இப்போ கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ப்ரெஷ்ஷை வச்சு எப்படி க்ளீன் பண்ணுறதை நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நல்லா காஞ்சி போன துணியை எடுத்து இந்த மாதிரி அது மேலெல்லாம் தொடச்சி விட்ருங்க. இப்போ தொடச்சி விடவுமே ரொம்ப க்ளீனாக இருக்குங்க.
வாஷிங் மிஷின் புதுசாக வாங்கினா எப்படி இருக்குமோ அப்படியே இருக்குங்க. 5 வருஷம் ஆகி என் வாஷிங் மிஷின் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி மாதம் 1 டைம் நீங்கள் டெய்லி செய்யலைனாலும் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி செஞ்சுருங்க. ரொம்பவே க்ளீனாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஓரத்துலலாம் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. டஸ்ட்டு எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் மந்த்லி 1 டைம் க்ளீன் பண்ணிட்டாலே உங்கள் மிஷின் ரொம்ப நாள் நீடிக்கும். எந்த ப்ராப்ளமும் மிஷினுக்கு ரிப்பேரும் வராதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாஷிங் மிஷின் எப்படி க்ளீன் பண்ணுறதை நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ அடுத்ததாக வந்து இப்போ 1/2 ட்ரம் அளவுக்கு நம்ம ரொம்பியாச்சு. இப்போ நம்ம வந்து 3/4 பக்கெட் அளவுக்கு வந்து நான் சுடு தண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறேன். ஒரு நம்ம கொதிக்கிற தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து இப்போ வாஷிங் மிஷினோட மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு இன்னும் நல்லா க்ளீனாகவும் வரும் இந்த சுடு தண்ணி ஆட் பண்ணுறதுனால. ஆனால் எல்லா மிஷினுக்கும் இந்த மாதிரி சுடு தண்ணி ஆட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியலை. இல்லை உங்களால் சுடு தண்ணி ஆட் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, அதுலேயே அந்த தண்ணியே க்ளீன் பண்ணிவிடுங்க. இப்போ டப் க்ளீன் ஆகிட்டுருக்குங்க. நான் எந்த பவுடரும் எதுவுமே நான் சேர்க்கவே இல்லைங்க. இப்போ அப்படியே தான் மிஷினை ரன் பண்ண போகிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ ப்ராசஸ் பி லெவல் முடிய போகுது. 3, 2, 1 அவ்வளோதாங்க. இப்போ ப்ராசஸ் எண்டுக்கு வரப்போகுது. இப்போ முடிஞ்சிருச்சுன்னா எண்டுன்னு வரும். இந்த எண்டுன்னு வந்துடுச்சிங்க. இப்போ நம்ம பி லெவல் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சிங்க. இப்போ பட்டனை வந்து நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். பவர் பட்டனை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஆஃப் பண்ணிட்ட உடனே இப்போ மிஷினை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ பி லெவல் ப்ராசஸ்லேயே வந்து நல்லா க்ளீன் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், இருக்கிற டஸ்ட்டு அழுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக க்ளீன் ஆகிடுச்சிங்க. உங்களுக்கே தெரியுதாங்க அந்த க்ளீன் ஆனது. இப்போ அடுத்த ப்ராசஸில் தான் நம்ம எல்லா லிக்யூடையும் போட்டு நம்ம பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ அடுத்ததாக வந்து பவர் பட்டனை வந்து மறுபடியும் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ ஆன் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமை வந்து P9க்கு செட் பண்ண போகிறோம். அதாவது ரின் ப்ளஸ் ட்ரெயின் இருக்குல்ல, அந்த P9க்கு வந்து தான் நம்ம ப்ரோக்ராமை செட் பண்ண போகிறோம். இப்போ P9க்கு வர்றதுக்கு இப்போ ப்ரோக்ராமை செட் பண்ணிக்குவோம். இப்போ அந்த இடத்துல சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இப்போ P9 ப்ரோக்ராமை செட் பண்ணியாச்சு. இப்போ ரின் ப்ளஸ் ட்ரைக்கு நம்ம P9க்கு செட் பண்ணிக்கிட்டோம். ரெண்டாவதாக வந்து வாட்டர் லெவலை வந்து நம்ம ஹையில் இருக்குது. இப்போ நம்ம மேக்ஸிமில் வைக்க போகிறோம். வாட்டர் லெவலில் வந்து மேக்ஸிமில் வச்சுட்டு இப்போ ப்ரோக்ராமெல்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ மிஷினை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 22 மினிட்ஸ் அளவுக்கு டைமிங் காட்டுது. இப்போ ஏற்கனவே அந்த அழுக்கு தண்ணி அதில் அப்படியே இருந்துச்சு இல்லைங்க, அது நல்லா 1 டைம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெலாம் வந்து ரிமூவ் ஆகி போயிடுங்க. அப்போ வந்து இப்போ 19ல் வந்து நின்றுங்க. 19ல் வந்து நிற்கவுமே தண்ணி வந்து அது போயிட்டு தண்ணி புதுசாக ஒரு தண்ணி ஆட் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். இப்போ 1/4 ட்ரம் ஆட் ஆகிடுச்சிங்க. இப்போ 1/4 ட்ரம் ஆன உடனே சர்ஃப் எக்ஸல் லிக்விடை வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ சர்ஃப் எக்ஸல் லிக்விட் தான் எடுக்கணும் இல்லை, உங்கள் வாஷிங் மிஷின் எந்த லிக்விட் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சர்ஃப் எக்ஸல் லிக்விடை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் உங்கள்கிட்ட லிக்விடே இல்லைங்க, வெறும் துணி பவுடர் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ இந்த தண்ணியிலே வந்து அந்த பவுடரை நல்லா கலக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக வந்து 1 கிளாஸ் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ வினிகர் ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து 1/4 கப் அளவுக்கு நான் சோடா உப்பு எடுத்திருக்கேன். வீட்டில் யூஸ் பண்ணுற சோடா உப்பு தாங்க. அதை நல்லா அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். இப்போ எல்லாத்தையும் லிக்விடை ஆட் பண்ண உடனே இப்போ ட்ரம்மு ஃபுல்லாகிடுச்சிங்க. தண்ணி ஸ்டாப் ஆகிடும். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிட்ட உடனே இப்போ 90 மினிட்ஸ் வந்து 12 மினிட்ஸ் ஆறு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். 12 மினிட்ஸ் ஆன உடனே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க மிஷினை. இப்போ 12 மினிட்ஸ் ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ புதுசாக ஒரு தண்ணி ஆட் ஆகுங்க. அந்த துணி பவுடர் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி முடிஞ்சிருச்சிங்க. இப்போ இந்த தண்ணி வந்து 1/2 ட்ரம் ஆகட்டும். 1/2 ட்ரம் ஆன உடனே நம்ம 2 கம்போர்ட்டை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோங்க. இப்போ 2 கம்போர்ட் எதுக்காக சேர்க்குறோம்னா நல்லா வாசமாக இருக்குங்க. எல்லா ப்ராசஸ் முடிஞ்சோடனே இந்த கம்போர்ட் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுங்கள். வாஷிங் மிஷின் ரொம்ப நல்லா வாசமாக நல்லா இருக்குங்க. இப்போ கம்போர்ட் சேர்த்த உடனே ட்ரம்மு ஃபுல்லாகிடுச்சிங்க. இப்போ தண்ணி ஸ்டாப் ஆனோடனே 12 மினிட்ஸ்லேருந்து டைமிங் ஸ்டார்ட் ஆகுங்க. ஸ்டார்ட் ஆகிட்டு 3 மினிட்ஸு 2 மினிட்ஸு இப்போ 1 மினிட்ஸ் ஆகிடுச்சிங்க. இப்போ எண்டு பட்டன் வரப்போகுது. அவ்வளோதாங்க. இப்போ P9 ப்ராசஸ் முடிஞ்சிச்சிங்க. இப்போது பவரை ஆஃப் பண்ணிடலாம். மெயின் பவரையும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ப்ளக்கை பிடுங்கிடலாம். இப்போ வாஷிங் மிஷினை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது நீங்களே பாருங்கள். வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக லாஸ்ட்டாக ஒரு க்ளீனிங் இருக்குது. அந்த க்ளீனிங் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ப்ளக்கை வந்து கழட்டி வச்சுடுங்க. அந்த க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து இது தண்ணி பாஸ் ஆகிறத வந்து ஆஃப் பண்ணி வச்சுடுங்க, மறந்துடாதீங்க. இதை ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த க்ளீனிங்கை ஆரம்பிக்கணும். 2 இடத்துல வந்து கனெக்ஷன் தண்ணி போட பைப்பு மாட்டிருப்பாங்க. இந்த பக்கம் ஒன்று,
இந்த பக்கம் ஒன்று. இதுக்குள்ளே இருக்கிறத தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வாட்டர் பாட்டில் எப்படி ஓப்பன் பண்ணுமோ அதே மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அதுக்குள்ளே வந்து ஒரு சின்னதாக ஒரு நட்டு இருக்கும். அதை கையில் பிடிச்சி இழுத்து பாருங்கள். அப்படி வரலைன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்பூனை எடுத்துக்கோங்க. அதை வந்து இதுக்குள்ளே மாட்டிடுங்க. மாட்டிட்டு ஃபோர்ஸாக இழுத்தாலே வந்துடுங்க. அவ்வளோதாங்க, ஈஸியாக வந்துருச்சுங்க. அதுக்குள்ளே இன்னொரு ஒரு நெட்டு இருக்குங்க. அப்படியே 2 நெட்டு இருக்கும். அதையும் வெளியே எடுத்துடுங்க. இது தண்ணி பாஸ் ஆகுதுங்க. அது பாஸ் ஆகுறது வந்து ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக தான் இந்த இது வச்சுருக்குறாங்க. அதை வந்து இப்போ எடுத்து வச்சுருங்க ஓரமாக. அடுத்ததாக வந்து இதுக்குள்ளே இன்னொன்று ஒரு நட்டு இருக்குங்க. அதையும் கழட்ட போகிறோம். இது எப்படின்னா பல்ப்பை வந்து ஓப்பன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தாங்க ஓப்பன் பண்ணலாம். இப்படி திருக்கிட்டு இப்படி இழுத்தாலே வந்துடுங்க. இப்போ இதுக்குள்ளே வந்து ஒரு நட்டு இருக்குங்க. அதை இப்போ நம்ம கழட்ட போகிறோம். இப்போ கழட்டியாச்சுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழுக்கு டஸ்ட்டு சேர்ந்துருக்குங்க. இது மாதிரி தாங்க. இதை மாதத்துக்கு 1 டைமாவது க்ளீன் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா இது மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ 3 நெட்டை வந்து இப்போ தான் வாஷ் பண்ண போகிறோம். இப்போ முடிஞ்ச வரைக்கும் இது லைட்டாக வாஷ் பண்ணியிருக்கோம். இது இன்னும் நல்லா வாஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரெஸ் எடுத்துக்கோங்க. அதை வச்சு நல்லா இன்னும் நல்லா சோப்பு வச்சு தேய்ச்சிங்கன்னா நல்லா வாஷ் ஆகிடும், நல்லா க்ளீன் ஆகிடும். இதே மாதிரி மாதத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வந்து இதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே அந்த நட்டை எடுத்தோம்ல, அந்த இடத்துல இந்த மாதிரி நல்லா ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணுங்கள். அதில் டஸ்ட்டு ஏதாவது அடைஞ்சிருக்கும். இந்த மாதிரி டஸ்ட்டெல்லாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நல்லா தண்ணி பாஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். எந்த ப்ராப்ளமும் ஆகாது தண்ணி பாஸ் ஆகிற இடத்துல. இந்த மாதிரி அப்பப்போ ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ அதே மாதிரி உள்ளே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. இதை ஃபஸ்ட்டு சின்னதை மாட்டிடுங்க. அப்புறமா அது 2வதாக வந்து அந்த பெருசை மாற்றிடலாம். இப்போ 2வதையும் மாட்டிட்டு இது ஒரு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சுங்க. இப்போ இதை வந்து மூடிட போகிறோம். வாட்ரு பாட்டில் மூடுற மாதிரி தாங்க இது. ஓப்பன் பண்ணுறது வாட்ரு பாட்டில் ஓப்பன் பண்ணால் எப்படி திருவோமோ அதே பக்கம்தான். மூடுறது வாட்ரு பாட்டில் எப்படி மூடுவோமோ அதே மாதிரி மூடிடணுங்க. அடுத்ததாக இதை வந்து இந்த ஃபில்டரும் வந்து இதுக்குள்ளே மாட்டிட்டு நம்ம இதை பல்ப்பு எப்படி திருவோமோ அதே மாதிரி திரிகிற வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு, ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ வந்து பைப்பை வந்து ஆன் பண்ணி விட்ருங்க. இப்போ தண்ணி நல்லா பாஸ் ஆகும். எந்த ப்ராப்ளமும் ஆகாது. ஃபில்ட்ரு ஆகிற இடத்துல வந்து எந்த ப்ராப்ளமும் ஆகாது. வாஷிங் மிஷினும் ஜல்தி ரிப்பேர் ஆகாமல் இருக்கும். இப்போ நான் சொல்லி கொடுத்த ஒவ்வொரு டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. அஸ்ஸலாமு அலைக்கும்.